வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ராகேஷ் சஞ்சனி அவங்க சேனல்ல இருந்து தான் பார்க்க போறோம். ரியல் விசஸ் ரீல் கீர்த்தின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? நேத்து எதர்ச்சியா எப்பவும் போல கண்டென்ட் கிடைக்கலையேன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் பக்கம் போய் ரீல்ஸ் ஸ்வைப் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறப்போ அடிக்கடி வந்த பாடல் பாட்டெல்லாம் மண்டையில ஒட்டி விட்டா போக மாட்டேங்குதுடா. சாயந்தரம் வரைக்கும் ஆயிடுச்சு, போக மாட்டேங்குது. அப்படி எந்த படத்துல இருந்து இந்த பாட்டு அப்படின்னு தெரியாதவங்களுக்கு மட்டும் சொல்றேன். நம்ம நானி கீர்த்தி சுரேஷ் நடிச்ச தசரா அப்படின்ற படம். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நம்ம சந்தோஷ் நாராயணன் அவரோட பொண்ணான தி அவர்கள் தான் இந்த பாட்டை பாடி இருக்காங்க. இவங்களே ஓட்டி தெலுங்குலயும் சரி தமிழ்லயும் சரி. சோ இந்த பாட்டை அப்படியே ரீல்ஸா எடுத்து போட்டு நம்ம பசங்க எல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சாரி இன்னும் கரெக்டா சொல்லணும்னா இந்த பாட்டை ட்ரெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நம்ம நானி ஒரு பக்கம், கீர்த்தி சுரேஷ் இன்னொரு பக்கம். இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ஸ், டிக்டாக் ஸ்டார்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் தனியா கூப்பிட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பாட்டுக்கு ரீல்ஸ் போடலாமா, அது அப்படியே நீ உன் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ல ஷேர் பண்ணி விடு அப்படின்னு கேட்டு அப்படியே கொஞ்சம் அமௌண்ட் போட்டு விட்டு இந்த படத்தோட ரீச் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. சோ இது ரிவர்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். 50 நல்லா இருக்கு. இந்த பாட்டுக்கு யாரா ரீல்ஸ் போட்டிருக்காங்க, இந்த பாட்டை கேக்குறப்ப இங்கயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு பக்கம், அதே மாதிரி இந்த ஸ்டெப் கூட இங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு எனக்கு தோணுன மாதிரியே உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் முடிச்சிட்டு அதெல்லாம் என்னென்ன பாட்டு, எந்த படத்துல இதே மாதிரி ஸ்டெப் வந்துச்சு அப்படின்றதெல்லாம் டீடைலா பார்க்கலாம். இந்த பாட்டு இங்கயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை நல்லா ரிசர்ச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம செந்தில் கவுண்டமணி அவர்களோட காமெடி தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அது என்னவென்றால் ஹேப்பி பர்த்டே டே டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டே 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 டு யூ. சரி, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? இருக்கு, ஒரு ரீமிக்ஸ் கேளுங்க. Happy birthday to you, happy birthday day day to you, happy birthday day. அவங்க இப்படி போறாங்க. கேட்டதுக்கும் நீங்க சொன்ன அதுவா பஞ்ச் நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ண அது மேட்சே ஆகல. எழுதி மனப்பாடம் சிரமப்பட்டேன் தெரியுமா? இந்த பாட்டு எந்த பாட்டு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலையாளத்துல ஒரு பாடல். அந்த பாட்டு நானும் பெருசா கேட்டது கிடையாது. பட் இதையும் அதையும் கம்பேர் பண்ணி வச்சு பாக்குறப்போ லைட்டா கொஞ்சம் அப்படிதான் இருக்குது. என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது ராக்கெட் ராஜா ஒரு திருடனா? இந்த பாட்டெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் சத்தியமா எனக்கு தெரியாது. நம்மளோட ஒன் ஆஃப் த ஆரஞ்சு பிளட் கேரளால இருந்து ப்ரோ இங்க பாத்தீங்களா இந்த பாட்டுல இன்ஸ்பயர் ஆகி தான் பாட்டு எடுத்துருக்காங்க அப்படின்னு ரொம்ப டீசென்ட்டா சொன்னா. அப்படி காப்பி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணாம, அப்ப நம்மளும் அந்த பாட்டை காப்பின்னு சொல்லக்கூடாது இல்லையா, லைட்டா அந்த பாட்டு மாதிரியே இருக்கு என்பதுதான் அவருடைய கருத்து. சொல்லுமாமே, இனிமே நீ என்ன சொன்னாலும் நம்ப போறேன். சரி, இதெல்லாத்தையும் எடுத்து ஓரமா வைங்க. ஆனா நம்ம கீர்த்தி சுரேஷ் ஒன்ஸ் அப்பான் அ டைம் எப்படி இருந்தாங்க தெரியுமா? சவுத் இந்தியாலே டாப் 5 ஹீரோயின் லிஸ்ட்ல இருந்தாங்க. ஆனா இப்ப யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, அச்சு டம்மி பண்ணி எந்த மாதிரி மாத்தி ஆட விட்டுருக்காங்க பாருங்க. மூஞ்சிக்கு கருப்படிச்சு ஆயாக்கு போடுற மாதிரி ஒரு புடவையை கட்டி விட்டு 1980 வந்த ஸ்டெப் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. என்னது 1980? அப்பெல்லாம் இந்த மாதிரி ஸ்லோ மோஷன் ஸ்டெப்பே கிடையாது தெரியுமா உனக்கு அப்படின்னு கீர்த்தி சுரேஷ் ஃபேன்ஸ் கேட்கலாம். இல்லப்பா, நிஜமாவே இருக்குது. அந்த பாட்டை பாக்குறீங்களா? ஓ, அந்த பாட்டு ஸ்லோ மோஷன் தானா? அப்போ இப்ப ரெண்டுத்தோட ரீமிக்ஸையும் பாத்துடலாமா? சூப்பரா இருக்கு. அந்த பாட்டு மெர்ஜ் ஆகுது. நல்லதா இருக்கு. பயங்கரமா சிங்க் ஆகுதா? இதான் நானும் சொன்னேன்.
பட் இதுக்காக இந்த சாங் டிஃபேம் பண்றோனோ இல்ல இந்த சாங் நம்ம தமிழ் சாங்கோட காப்பினோ சொல்ல வரல. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கோரியோகிராஃபர் இந்த மல்லிகை மொட்டு பாட்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் போட்டு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்ல வரேன். அதனால மாப்பு இத்தோட உங்க ரீல் ஸ்டாப். நல்லா இருக்கு. சொல்லுங்கடா. ஆக்சுவலா ஒன்ஸ் அப்பான் டைம் கீர்த்தி சுரேஷோட பயங்கரமான ஃபேன் நான். அவங்கள போய் இப்படி பண்ணி வச்சிருக்காங்களே நினைக்கிறப்போ ஒரு ஓரமா மனவலி இருந்தாலும் இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. இந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த ரோலுக்கு ஏத்த மாதிரியே கீர்த்தி சுரேஷோட ஆக்டிங் இருக்கு பிரிச்சு மேய்ஞ்சிருப்பாங்கப்பா. ரீசெண்ட் டைம்ல அவங்க அடிக்கடி படம் பண்றது கிடையாது. அது கால் ஷீட் கிடைக்காதனாலயா இல்ல இவங்களை யாரும் கண்டுக்காதனாலயான்னு தெரியல. பட் இருந்தாலும் ரேரா படம் பண்ணாலும் ஐகானிக் மூவியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான மூவிஸ் எல்லாம் சூஸ் பண்ணி ஒரே மாதிரி நடிக்காம டிஃபரெண்டான ஜானர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி அவங்களுக்கான தனி பாதையை அவங்க அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா டாப்ல ஏகப்பட்ட ஹீரோயின்ஸ் இருக்காங்க தான். பட் இருந்தாலும் அதுல ஒரு சில ஹீரோயின்ஸை கம்பேர் பண்றப்போ இவங்களோட ஆக்டிங் ஒரு லெவலுக்கு மேலன்னு தான் சொல்லணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சாணிக் ஆயுதம், நடிகையர் திலகம், இப்ப வந்து தசரா எல்லாத்துலயுமே அவங்களோட ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கும். ஆனா படம் நல்லா இருந்துச்சான்னு கேட்டா படம் நல்லா இல்லையா? கீர்த்தி சுரேஷ்காக கண்டிப்பா பார்க்கலாம். சரி அந்த வேலையை விட்டு கண்டதை பேசிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த பாடலை வச்சு செஞ்ச ஒரு சில ரீல்ஸ் வாசிகளை பார்க்கலாமா? அதே மாதிரியே வாயில எந்த அளவுக்கு காண்டு இருந்துச்சு. மேகி நூடுல்ஸ் வேக வச்சு கலர் அடிச்சு இந்த மாதிரி மண்டையில தொங்க விட்டு தீ மாதிரியே லிப் மூமெண்ட் வேற கொடுக்குறாங்க. ஓகே ஓகே வை பேக் பர்னிங். அப்படியேதான் பண்றாங்க. அந்த வாய் அப்படியே அசைக்கிறாங்க. இதுக்கு அடுத்தபடியாக பிக் பாஸ்ல சனம் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த அம்மா இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறேன் புதுசா ரீல்ஸ் போடுறேன்னு சொல்லி ஒரு ஸ்டெப்ப போட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க எத்தனையோ ரீல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா இந்த ரீல்ஸ பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம மக்கள் சனம் மேடம் இதுக்கப்புறம் நீங்க டெய்லி ரீல்ஸ் போடணும் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு என்ன டான்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. நீங்களே பாருங்க. அதானே ஒரு டான்ஸ். ஐயோ டான்ஸே இல்லையே. கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். அந்த பாட்டுக்கார சொன்னா அவங்க பாட்டுக்கார ஆரம்பத்துல கீர்த்தி சுரேஷ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கிளைமேக்ஸ்ல முடிக்கிறப்ப மாஸ்டர் விஜய் சேதுபதியா மாறிட்டாங்க. வெளியே தெரிகிறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரிகிறது பல ரூபங்கள். அடுத்ததாக நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ஆண்டு விழா அப்படின்னு ஒண்ணு நடத்துவாங்க தெரியுமா? அப்போ ஒரு கேங் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறப்போ கட்சியா ஒரு பொண்ணு கான்பிடென்ட்டா தப்பா ஆடிட்டு இருப்பாங்க. அந்த கேட்டகரி ஏதோ அவங்களுக்கு வந்தது. நெக்ஸ்ட் அதே ஸ்கூல் அதே ஆண்டு விழா அதே டான்ஸ், ஆனா பாட்டு மட்டும் வேற. அதாவது எல்லா ஆண்டு விழாக்கும் ட்ரெண்டா இருக்க வேற வேற பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ்னு சொல்லிட்டு 10 செகண்டுக்கு ஒரே ஸ்டெப் போட்டுட்டு இருப்பாங்க பாத்தீங்களா? எல்லா ஆண்டு விழாக்கும் அந்த அவ்வளவுதானா? அவ்வளவுதான் ஸ்டெப் போல இருக்கு. ஆமா இத்தனைய பாத்துட்டோம். ரீல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டனாவே எந்த ட்ரெண்டிங் சாங் வந்தாலும் நான் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சுக்கிற 2 பேர் இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் அப்போ நெக்ஸ்ட் யார் இருப்பாங்க அப்படின்றதுக்கு இந்த உலகமே காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் மிக ஆகாது. அவங்க வேற யாரும் இல்லை, கடந்த வாரம் வரைக்கும் ஜிமிக்கி பொண்ணா மினிக்கிட்டு இருந்த நம்ம ஃபில்டர் நாயகி இந்த வாரம் கீர்த்தி சுரேஷாக மாறி பூலோகமே அதிர்ற அளவுக்கு ஒரு ஏற்கனவே மாறிட்டாங்க. வெயிட் பண்ண முடியாது, பாத்தலாமா? அதே காஸ்டியூமா? அதே சாரி. இவங்க 7 செகண்ட்ல முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி இவங்களோட தீவிர விசிறிகள் பாத்ரூம்ல கதறது மட்டும் இல்லாம இவங்களோட ப்ரொஃபைல ஸ்வைப் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. அடுத்து எங்க தலைவி எப்ப ஃபுல் பாட்டுக்கு ஸ்டெப் போட்டு கீர்த்தி சுரேஷ்கே டஃப் கொடுக்க போறாங்க அப்படின்னு. ஆனா பாவம் பயங்கரமா ஸ்டெப் போட்டுட்டு இருக்கிறப்போ மேல பார்த்த மாதிரி ஒரு ஸ்டெப் போட்டிருக்காங்க. அப்ப சூரியன் பட்டு கண்ணு கூசி தலைவியோட டான்சிங் மோட ஸ்பாயில் பண்ணி விட்டுருச்சு. இல்லைன்னா நம்ம தலைவி இருந்த ஃபார்முக்கு கண்ட்ரோலே இல்லாத காட்டாறு மாதிரியான ஸ்டெப் எல்லாம் போட்டிருப்பாங்க எங்க தலைவி. ஜஸ்ட் மிஸ்.
ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கோர்த்துட்டு போறாராம். இட்ஸ் ஓகே. அது போனா என்ன, நான் ராஷ்மிகா மந்தனாவை விட மாட்டேன் அப்படின்னு யாருக்கும் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க போல இருக்கு. பிகாஸ் எந்த லேட்டஸ்ட் சாங் வந்தாலும் வாரத்துக்கு ஒரு நாள் ராஷ்மிகாவோட ஸ்டெப்பை போட்டே தீருவேன்னு சொல்லி நம்ம எல்லாருக்காகவும் ஒரு ஸ்டெப் போட்டிருக்காங்க நம்ம தலைவி. அந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்காக. லூசு நான் இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒன்னே ஓதடு வாழ்க்கை கஞ்சனமே அடி ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனசு காலுக்கு மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒன்னே ஓதடு வாழ்க்கை கஞ்சனமே நீ வந்ததும் 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 மனசு சத்திரமே சத்திரமே. ட்ரெஸ் நல்லா இருக்கு. சரி, இந்த பாட்டுனால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாதிப்புனா எந்த மாதிரி தெரியுமா? உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தோம் திரும்புற பக்கம்லாம் ரீல்ஸ்ன்ற பேர்ல இந்த பாட்டை போட்டு சாவடிச்சு உங்க கண்ணிலையும் காதலையும் துருமுச்ச கட்ட கம்பியை விட்டு ஆட்டுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது அப்படின்ற லெவலுக்கு காண்டானீங்கன்னா மறக்காம சொல்லுங்க. ஏன்னா உங்களை மாதிரி நானும் பாதிக்கப்பட்டவன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். சூப்பர், நல்லா இருந்துச்சு. உண்மையிலே அப்படிதான். ஏன்னா இப்போ ஒரு 2 நாளா நானும் சரி சும்மா ஷார்ட்ஸ் போய் பார்க்கலான்னு பார்த்தா இந்த பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. சரி ஒரு 2 வாட்டி பார்த்துட்டோம். சரி ஒரு 5வது வீடியோவாவது வேற ஏதாவது வரும் பார்த்தா திரும்பி அதே பாட்டு. அதாவது சாப்பாடு இந்த இது போடுறது கூட இந்த பாட்டை தான் போடுறாங்க. என்னத்துக்காவது எதையாவது சும்மா நார்மலா வீடியோ போடுறதுக்கும் இந்த பாட்டை போட்டு விட்டுறாங்க. வச்சாலே இந்த பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு. ஆமா, ஏன்னா ஸ்டார்டிங்ல இந்த பாட்டு கேட்க கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. என்னடா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு தான் திருப்பி பார்க்கும்போதுதான் எல்லாரும் ரீல்ஸ் போட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த தீப் ஆடினாங்க அப்படின்றதெல்லாம் அதை கண்டுபிடிச்சி பார்க்கும்போது கேட்க 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 எனக்கே செம்ம கடுப்பாயிடுச்சு. அந்த ஸ்டெப் எல்லாம் சும்மா நானே போட்டு பார்த்துட்டு இருந்தேன், நல்லாதான் இருந்தது. ஆனா இதெல்லாம் பாத்தீங்களா, எல்லாரும் அவங்களுக்கு பாட்டு ஆடிட்டு இருக்காங்கன்னா அமலாபால் மட்டும் பாத்தீங்களா, அமலா சஜி மட்டும் பாத்தீங்களா காஸ்டியூம் அதே மாதிரி போட்டு செம்மையா ஆடி இருக்காங்க. அதான் நல்லா இருந்துச்சு, எல்லா இதுமே நல்லா இருந்துச்சு. ஒருத்தவங்க மட்டும் ஒரே ஸ்டெப், அவங்களுக்கு வேற ஸ்டெப் தெரியல போல இருக்கு. ஏதோ ட்ரை பண்றாங்க. சனம் அவங்க வந்து ஏதோ முயற்சி பண்றாங்க எனக்கு அந்த ஓல்டு சாங்கையும் இதையும் தமிழ்ல. ஆமா ஆமா, அந்த ஸ்லோ மோஷன் தான் அந்த பாட்டே நல்லா இருக்கும். அது நார்மலா இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதுக்கும் இதுக்கும் செம்மையா இதாச்சு. பாத்துருப்பாங்க ஸ்லோ மோஷன்ல ஒரு பாட்டு பண்ணுவோம்னு பண்ணிருப்பாங்க, நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.